இன்றைக்கி வீடியோவில் 10க்கும் மேற்பட்ட குட்டி குட்டி ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்க போகிறோம். நான் தமிழில் சொல்லிகிட்டே வரேன், நீங்கள் என்னோட சேர்ந்து ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து வர்ற வீடியோஸை ஒன்று விடாமல் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கையும் போட்டு விடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், லைட்டை போடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு டேர்ன் ஆன் த லைட். அடுத்து நேராக போங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு கோ ஸ்ட்ரைட் அஹெட். உட்காருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சிட் டவுன். என் காலு வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மை லெக் ஹர்ட்ஸ். ஹர்ட்னா வலின்னு அர்த்தம். இந்த புக்கை படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீட் திஸ் புக். நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் கோயிங் டு த மார்க்கெட். மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் ரெய்னிங். உனக்கு காஃபி வேணுமா அப்படின்னு கேட்போம்ல, அதை டு யூ வாண்ட் காஃபி அப்படின்னு கேட்கணும். அடுத்து இது என்னுடைய கார் அப்படின்னு சொல்கிறத திஸ் இஸ் மை கார். இவர் என்னுடைய நண்பர் அப்படின்றத ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். எனக்கு புத்தகங்கள் படிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறத ஐ லைக் டு ரீட் புக்ஸ். உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்குறத ஆர் யூ ஹங்க்ரி. ஓகே மக்களே, இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ரிப்பீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் ஒரு ஈஸியான லாங்குவேஜ், அதை கற்றுக்கிறதும் ஈஸியான விஷயம்தான். மேலும் வர வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.